ஏக்கா நம்ம தங்கராணி அக்காவோட குழந்தை மண்டாட்டி மாமனார் மாமியார் எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்காவோ? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா தான் இருக்காவோ. பரவாயில்ல, அந்த கூட்டு குடும்பத்துல இடையில ஒரு சம்மந்திகாரி இல்ல. சம்மந்திகாரி மட்டும் இருந்திருந்தான்னா குடும்பத்தை என்னைக்கோ பிரிச்சிருப்பா. அட நீ வேற, சம்மந்திகாரி இல்லன்னு அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லாம இல்ல. அவ குழந்தை மண்டாட்டியும் அவ மாமியாரும் இவகிட்ட ரொம்ப நடிப்பு நடிச்சிட்டு கிடக்காவலாம். அப்படியாக்கா? ஆமா, நேற்றுக்கு ராத்திரி தூங்கும்போது அவ வீட்டு கதை தான் எங்க வீட்டுல ஓடிக்கிட்டே இருந்தது. என்னக்கா செய்ய, வீட்டுக்கு வீடு வாசப்படியா தான் இருக்கு. ஆமா, வாசப்படி இருந்தாதானே வீடா இருக்கும். எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை சமாளிச்சுதான் வந்த அவனு வேற என்ன செய்ய. என் தங்கச்சி அந்த குடும்பத்துல கடந்துகிட்டு சமாளிச்சுக்கிட்டு அவளும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் இருக்கா. எல்லாத்துக்கும் கால நேரம் உண்டுல சின்ன பொண்ணு. எல்லாம் அப்படி மாறும்போது நம்ம வாழ்க்கையும் சரியாயிரும். ஆமாக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். எங்க வீட்டுல நடக்காத கூத்தா என் மாமியார் என் சம்மந்தியும் சேர்ந்து கிடந்து என்ன போட்டு என்ன கணு பாடா படுத்தினாவோ. ஆமா, உங்க வீட்லயே நடந்த கூத்து தானே. இப்ப பாத்தியா, நேரம் எல்லாம் சரியா கூடி வந்ததுனால உன் மாமியாரும் உன் சம்மந்திகாரிய பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாவோ. இப்ப உன்னை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாவோல்ல. ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல, நான் காலையில எந்திக்க நேரம் ஆயிட்டு எங்க மாமியார் காப்பி கப்போட வந்து நிக்காவோ. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. வயசான காலத்துல நம்ம தான் அவங்களுக்கு காப்பி போட்டு தரணும், எங்க மாமியார் வந்து நின்று எனக்கு காப்பி போட்டு தராவளேன்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு எங்க அத்தை என்ன சொன்னாவோ தெரியுமா? என்ன சொன்னாவோ சின்ன பொண்ணு? வயசான காலத்துல நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை கெட்டி காப்பாத்த போறது நீ தானே மருமோல. அதனால நீ உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்துக்கன்னு சொன்னாவக்கா. பாத்தியா சின்ன பொண்ணு, ஒரு காலத்துல உங்க மாமியாரை போட்டு நீ ஏசிட்டு கிடந்த, இப்ப எப்படி தங்கமான மாமியாரா மாறிட்டாவ பத்தியா? ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும் போலுக்க. ஆமா, இப்ப அந்த நேரம் காலம் எல்லாம் கூடி வந்ததுனாலதானே சுபாஷுக்கு கல்யாணம் ஆக போகுது. எவ்வளவு பிரச்சனை, கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிடந்தா, அப்புறம் இன்னொரு பிள்ளைய மனசுல நினைச்சிட்டு கிடந்தா. இப்ப அந்த பிள்ளைய பத்தி அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுனாலதானே இப்ப அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். ஆமாக்கா, மலரும் அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப பாருங்க, இவ ரெண்டுத்துக்கும் கல்யாணம் ஆகி குடும்பமா ஒன்னா இருக்க போறாவோ. நேரம் தெரியலையாம நேரம். நல்ல வேளை, நானே கொஞ்ச நேரம் பயந்துகிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரிதான் ஜோசியக்காரர் அவருக்கு கட்டம் தெரியலன்னு பயந்துட்டு கிடந்தாரு. கடைசியில பார்த்தா நம்ம சுபாஷ் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் சமரசமாயாச்சு. இனி ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சரி பண்ணிட வேண்டியதான். ஏ கீதாக்கா, என்ன சின்ன கீதாக்காவுக்கு யாருக்கு போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காவோ? ஏ கீதாக்கா, ஆட ஏன் 4 முடி? என்ன சின்ன பண்ணு, நான் தான் திரும்பிட்டேன்ல. என்ன பார்த்து 4 முடிந்து கூப்பிடாதானே உன்கிட்ட எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன். பாருங்கக்கா, என்ன சொல்லுதா ஒண்ணு. நான் எத்தனை நேரம் கீதாக்கா கீதாக்கான்னு கத்திட்டு கிடந்தேன். ஆமா கீதா, சின்ன பண்ணு எத்தனை நேரம் கீதாக்கா கீதாக்கான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா தெரியுமா? நீ தான் அந்த பக்கமா திரும்பி நின்று யாருக்கோ போட்டோக்கு போஸ் கொடுக்க மாதிரிலாம் நின்றுட்டு இருந்த. அட சின்ன பண்ணு, அப்படியே சின்ன பண்ணு, நீ என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தியோ? ஆமாக்கா, கீதாக்கா கீதாக்கான்னு எப்படி கத்திட்டு கிடந்தேன் தெரியுமா? கடைசியில 4 முடின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பியே பாத்திருக்கிய. நீங்க என்னடா நான் தெரிஞ்சுட்டேன், என்ன பார்த்து 4 முடிலாம் கூப்பிடாதீன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிய. இப்ப பார்த்தா 4 முடின்னு கூப்பிட்டதுனால திரும்பி பாத்தியா? சின்ன பண்ணு, அது இந்த பழைய பழக்க தோசை இன்னும் கொஞ்சம் மறக்கல பத்தியா? அதனாலதான் 4 முடின்னு கூப்பிட்ட உடனே திரும்பிட்டேன் பத்துக்க, வேற ஒண்ணு இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, என்னக்கா பலத்த யோசனையா வந்துகிட்டு இருந்திய? ஆனா அதுவா, அது எல்லாம் நம்ம அந்த ஜோசியம் தான். ஜோசியமா? என்ன சொல்றீங்கடா? ஏக்கா, அதான் நம்ம கமலக்கா ஜோசியக்காரர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு, நல்ல முகூர்த்தத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவல்லக்கா. ஆமா, கமலக்கா நேத்துக்கே சொல்லிட்டு இருந்தாவோ. ஆமா சின்ன பண்ணி, கமலக்கா சொன்ன மாதிரி ஜோசியக்காரர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படியே கீதா, ஜோசியக்காரர் வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமாக்கா வந்துட்டாரு. நானும் வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன். சின்ன பண்ணி, கமலக்கா உனக்கு போன் பண்ணாவளா? நீ போனே எடுக்கலையாமே. இக்க சார்ஜ் இல்லன்னு வீட்டுல சார்ஜ் போட்டுட்டு வந்திருக்காங்கக்கா. கீதா, கமலா ஜாதகத்தை எல்லாம் பாத்துட்டாளா? அது எப்படிக்கா, நீங்க எல்லாம் இல்லாம கமலாக்கா எப்படிக்கா ஒத்தையில ஜாதகத்தை பாப்பாவோ? அந்த அக்காவுக்கு விவரமா கேட்கவும் எதுவும் தெரியாதுல்ல. அதான் சுபாஷ் தான் என்கிட்ட சொல்லிவிட்டான், ஏக்கா நீங்க போய் மரகதத்தையும் சின்ன பொண்ணக்காவையும் கூட்டிட்டு வாங்கன்னு. அதான் நான் நேரா உங்க வீட்டு பக்கமா வந்தே பாத்துருங்க. ஏ சுபாஷா கூட்டிட்டு வர சொன்னா? ஆமா சின்ன பொண்ணு, சுபாஷ் தான் கூட்டிட்டு வர சொன்னா. ஜோசியக்காரர் வந்தாச்சு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க. வாங்க போவோம். ஜாதகத்தை பார்த்து நல்ல முகூர்த்தம் நல்ல நாள்லாம் பாக்காண்டமா? 2 பேரும் எந்திரிச்சு வாங்க. ஏக்கா, சுபாஷ் ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஜோசியக்காரர்ட்ட உங்க ஜாதகத்தையும் கொடுத்து பாக்கணும்க்கா. என்ன சின்ன பொண்ணு, ஏன் ஜாதகத்தை கொடுத்து பாக்கணுமா? ஆமாக்கா, ரொம்ப நாளா திருந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய. நீங்க உண்மையிலேயே திருந்துட்டேலா இல்லன்னா திருந்துற மாதிரி நடிக்கலான்னு கேட்கணும்ல, அதுக்குதான். நீ வேற சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, கீதா ஜாதகத்தெல்லாம் பாக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. நீ இவ்வளவு தூரம் கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமும் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே நிக்க பத்தியா? அவ உண்மையிலேயே திருந்திட்டா. ஏக்கா, அப்படியே சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அவ உண்மையிலேயே திருந்திட்டா. பாத்தியா சின்ன பொண்ணு, நீ என்கிட்ட எவ்வளவு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகினாலும் கடைசியில மரகத கதை என்ன பத்தி நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்காவோ. யாரு என்ன சொன்னாலும் மரகதக்கா தான்.
சரி வாங்க போவோம், நேரம் ஆகுதுல்ல. சரிக்கா போவோம். ஏமா அண்ணாச்சிக்கு காப்பியை கொண்டு கொடுக்கறதுக்கு பதிலா முதல்ல ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்க. இவங்க காப்பி தான் போட போனேன், ஆனா அண்ணாச்சி அம்மையை ஒன்னும் சொல்லாதமக்கா, நான் தான் காப்பி டீ எல்லாம் ஒன்னும் வேண்டாம்னு சொன்னதுக்க. என்ன அண்ணாச்சி நீங்க ஒரு கப்பு காப்பி கூட குடிக்காண்டாமா? இங்க பாருமக்கா சுபாஷ், நான் தினமும் 2 நேரம் தான் காப்பியை குடிப்பேன். காலையில எந்திரிச்ச உடனே, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்காடு அப்போ ஒரு காப்பியை குடிப்பேன். அதுக்கு இடப்பட்ட நேரத்துல நான் காப்பியெல்லாம் அதிகம் குடிக்க மாட்டேன்க்கா. ஏன்னா சுகர் பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்துக்க. அப்ப அண்ணாச்சி மத்தியானம் நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். ஆமா அதான் உனக்கு கல்யாணம் வருதுலமாக்கா, கல்யாண தண்ணி நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும் பாத்துக்க. இப்படியே ஒவ்வொரு சாக்கு போக்கா சொல்லிக்கிட்டே இருங்க. அதான் சொல்லுதம்லமாக்கா, உன் கல்யாணத்துக்கு வந்து வயிறார நல்ல நிம்மதியா திருப்தியா சாப்பிட்டுட்டு போறேன்னு. சுபாஷ் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். கமலா நீ ஜாதகத்தை கொண்டா. இந்தாங்க அண்ணாச்சி, இதுல என் மகன் ஜாதகமும் என் மருமக ஜாதகமும் இருக்கு. மருமக ஜாதகமும் இருக்கா? ஆமா அண்ணாச்சி, 2 பேரோட ஜாதகத்தை வச்சு பார்த்தாதானே நல்ல நாளெல்லாம் குறிக்க முடியும். அதுவும் சரிதான். ஆமா இப்போ நல்ல நாள் பார்க்க வேண்டியது பேசி முடிக்குதுக்கா இல்லன்னா நிச்சயத்துக்காமா? கல்யாணத்துக்கு. சுபாஷ் மலரு கல்யாணத்துக்கு. வாச்சின பண்ணே வாக்கிதா வாங்கக்கா. எது எல்லாரும் வாங்க. சுபாஷி மரகதக்கா மட்டும்தான் உனக்கு அத்தை, நானும் கீதக்காவும் அக்காவாக்கும். ஏக்கா நீங்க 2 பேரும் வாங்கக்கா. அதான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம்லடே, அப்புறம் என்ன வாங்கக்கா வாங்க தேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? அதுக்கு இல்லக்கா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும்ல, அதுதானே மரியாதை. ஆமா ஆமா, சுபாஷ் நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன் தான். என்ன அண்ணாச்சி நாங்க பேசுறதையே பாத்துக்கிட்டு இருக்கிய? ஜாதகத்தை பாருங்க, சீக்கிரமா பொண்ணு மாப்பிள்ள ஜாதகத்தை பார்த்து நல்ல நாள் நல்ல நேரம்லாம் குறிச்சு கொடுங்க. சரிமோ. ஏக்கா கொஞ்சம் இருங்க, நான் போய் பாய் எடுத்துட்டு வரேன். பாய் எல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நாங்க எல்லாம் தரையிலே உட்கார்ந்துக்கிறியோம். ஆமாக்கா, இப்ப என்ன ஜாதகம் எல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன சாப்பாடா போட போறியா? பாய விரிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா? அதுக்கு என்னக்கா, சாப்பாடு போட்டுட்டா போச்சு. ஜாதகம் பார்க்க வந்த அன்னைக்கு விருந்து வைக்கலாம்னு பாக்கான் சுபாஷ். பாத்தியா சின்ன பண்ணி என் திறமைய எப்படி பேசி எடுத்து மத்தியான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணேன்னு பாத்தியா? திறமை தானக்கா, உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமையில ஒளிஞ்சு கிடக்கு. நீங்க எவ்வளவுதான் திருந்திட்டேன்னு சொன்னா கூட அந்த சாப்பாடு திறமையில மட்டும் பலே கில்லாடியா இருக்கே போங்க. சரி சரி சத்தம் போடாத, அப்புறம் எல்லாரும் என்ன புகழ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது பத்தியா? ஆமா ஆமா, உங்களெல்லாம் புகழ்றது உங்களுக்கு பிடிக்கவே செய்யாத. சரி எதுக்கு மச மசான்னு பேசிக்கிட்டு நிக்கும், அப்படியே தரையில உட்காருவான். அண்ணாச்சி ஜாதகத்தை பாத்துக்கிட்டு வரிசை எல்லாத்தையும் சொல்லுவாரு, நம்ம அமர உட்கார்ந்து கேப்போம். சரிக்கா, நீங்க சொன்னபடியே செய்வோம். ஏ கமலா, கல்யாணத்துக்கா நாள் பார்க்கணும்? ஆமா அண்ணாச்சி, கல்யாணத்துக்கு தான். அப்ப நிச்சயமலம் எல்லாம் கழிச்சுட்டேடோ? இல்ல அண்ணாச்சி, நிச்சயமலம் ஒண்ணும் கழிக்கல பாத்துடுங்க. அப்ப நிச்சயமலத்துக்கு நாள் பார்க்காம நேரா கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லுதா? ஆமா அண்ணாச்சி, கல்யாணத்துக்கு தான் நாள் பார்க்கணும் பாத்துடுங்க. ஏன்னா சுபாஷுக்கு இன்னும் 1.5 மாசம் தான் லீவ் இருக்கு. இப்ப ஆடி மாசத்தை விட்டா அப்புறம் அடுத்தது ஆடி மாசம்ல. ஆடி மாசத்துல நம்ம கல்யாணம் வைக்க மாட்டோம். இப்ப ஆடி மாசத்துலயும் ஒரு 2-3 முகூர்த்தம் தான் இருக்கும். ஆமாமா, இன்னும் ஆடி மாசத்துக்கு 10-12 நாள் தானே இருக்கு. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அன்னைக்கு பூவெல்லாம் வச்சு பேசி முடிச்சு தட்டு தாம்பாளம்லாம் மாத்தியாச்சு பாத்துருங்க. தட்டு தாம்பாளம் எல்லாம் மாத்தியாச்சா? அப்படின்னா நிச்சயமலம் கழிச்ச மாதிரி தானே? ஆமா அண்ணாச்சி, அன்னைக்கு எங்க பொண்ணு வீட்டுல எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் போட்டாவோ. அப்ப சரிதான், பொண்ணு பார்த்து நிச்சயமலத்தை எல்லாம் கழிச்சுக்கிட்டே வந்துட்டேன்னு சொல்லுங்க. இப்பதான் அண்ணாச்சி நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கிய. ஜாதகத்தை பார்த்து சீக்கிரமா கல்யாணத்துக்கான நாளை பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி. அதுக்கு என்னமா, தாராளமா சொல்லிருவோம். சின்ன பொண்ணு, என் மருமக கிட்ட அளவு பிளவுஸ் வாங்கிட்டு வந்தியா? ஏக்கா மலர் வீட்டுல போய் பிளவுஸ் வாங்கலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கீதாக்கா வந்து இங்க ஜாதகம் பக்கம் அண்ணாச்சி வந்திருக்காவோ. கமலக்கா உங்க 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாவோன்னு சொன்னாவக்கா. அதனால நாங்க நேரம் இங்கேயே வந்துட்டோம். அளவு பிளவுஸ கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்தேனா, இந்த ஆரி ஒர்க்கா பூரி ஒர்க்கா என்னவோ சொல்லுதாவல்ல, அதை தச்சு முடிச்சிடலாம் பத்தியா? அதுக்குதான். ஆரி ஒர்க்கு பூரி ஒர்க் எல்லாம் மருமகளுக்கு பண்ணி கொடுக்கணும்னா நீங்களே நேர்ல போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதானே அளவு பிளவுஸ. ஆமா அதானே, வீட்டு வாசல்ல நின்று எட்டி பார்த்தா மருமக வீடு, மருமக கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வேண்டியதுதானே. எனக்கு வீட்டுல ஊர்லம்பட்ட வேலை கிடக்கல கீதா, அதனாலதான் நான் சின்ன பொண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன். மருமகளை விட உங்களுக்கு தலை போடுற வேலை அப்படி என்னக்கா இருக்கு? நீங்க வீட்லயே தான் இருக்கிய, அந்த அண்ணன் தான் வயலுன்னு சுத்திட்டு அலையறாரு. நல்ல தின்னுகிட்டு வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம வெளியே எங்கேயும் சுத்தாம இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா நல்ல பெருத்து போயிருவியாக்கா. பேசாம இரு, நான் என்ன வீட்டுல வேலை செய்யாமல கிடக்கேன்? வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்லுதியா? வீட்டுல என்ன ஊர்லம்பட்ட வேலை தெரியுமா? சோறு பொங்கி குழம்பு வைக்கணும், வீடு வாசல் தூக்கணும், பாத்திரம் கழுவணும், துணியெல்லாம் துவைச்சு போடணும், எவ்வளவு வேலை கிடக்கு. அவ்வளவு வேலையெல்லாம் செய்யறதுக்கு மருமக வந்துருவாள், அப்புறம் என்ன நீங்க ஃப்ரீ தானே? பேசாம இருடே. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏற்கனவே அண்ணாச்சி கட்டம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம பேச்செல்லாம் கேட்டு கட்டத்தெல்லாம் மாத்தி கீத்தி போட்டுற போறாரு. மக்கா சுபாஷ், ஏன் நின்னுகிட்டே இருக்க? நீயும் உட்கார வேண்டியதானே, வா வந்து உட்காரு. இல்ல அண்ணாச்சி பரவாயில்ல. பாத்தீங்களா அண்ணாச்சி, எங்க சுபாஷ் எவ்வளவு மரியாதையான பையன்னு. பெரியவங்க முன்னாடி அவன் உட்காரவே மாட்டான். ஆமாமோ, நீ சொல்லதெல்லாம் சரிதான். சுபாஷ் நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன் தான்.
ஆத்தாடி ஆத்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஜாதக கட்டத்துல நேரம் சரியில்லை, எனக்கு இப்பதான் கண்ட ஆரம்பிச்சிருக்கு, இவனை பார்த்தாலே எனக்கு பயமாலாம் இருக்கு, கைய கால முறிச்சு விடுவா, என் கண்ணை நோண்டி விடுவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தாரு. இப்ப சுபாஷ் தான் மரியாதை தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன கீதாக்கா தனியா சிரிக்கிய? என்கிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் சிரிப்போம்ல. சின்ன பொண்ணு சபையில வச்சு சொன்னா நல்லா இருக்காது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுதேன்னா. ஏக்கா சொல்லுங்கக்கா. சின்ன பொண்ணு பெரியவங்க சொன்னா கேட்டுக்கிடணும். ஏக்கா பெரியவங்க சொன்னாதானக்கா கேட்டுக்கிடணும். நீங்க சொல்லுங்கக்கா எதுக்கு சிரிச்சேன்னு. சின்ன பொண்ணு நான் திரும்பிட்டனால எனக்கு இப்பெல்லாம் கோபமே வர மாட்டேங்குதுங்க. போங்கக்கா, என்ன விஷயம், எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லவே மாட்டேங்கிய. அப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுதண்டே. அண்ணாச்சி நல்லா பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி, அடுத்த வாரமே ஏதாவது ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கான்னு. சரி கமலா, பார்த்து சொல்லுது என்ன. சரிங்க அண்ணாச்சி. ஜாதக கட்டம் லக்னம் அதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன அண்ணாச்சிக்கு முகத்துல இருந்த சிரிப்பே மாறி போச்சு. அண்ணாச்சி என்னன்னு சொல்லுங்க. அது வந்துமா சொல்லுங்க அண்ணாச்சி. கமலா, அது வந்துமா மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு பார்த்ததுல அவங்களுக்கான கல்யாண முகூர்த்தம். என்ன அண்ணாச்சி உங்க முகமே மாறி போச்சு, என்னனாலும் சொல்லுங்க. ஆமா அண்ணாச்சி என்னனாலும் சொல்லுங்க, ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட பண்ணிரலாம். இவங்க 2 பேர் ஜாதகத்தை வச்சு பார்த்ததுல கல்யாணத்துக்கான முகூர்த்த நாளெல்லாம் சரியாவே இல்ல கமலா. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லுவீங்க? அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டிய? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, அதான் கமலாக்கா சொன்னாவுள்ள என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணிக்கிடலாம்னு. அதுக்கு இல்லம்மா, என்ன பரிகாரம் பண்ணாலும் அதெல்லாம் சரியாவது பார்த்துருங்க. அண்ணாச்சி அப்படின்னா இந்த ஜாதகக்காரங்க 2 பேத்துக்கும் கல்யாணமே பண்ண கூடாது. அட என்னக்கு இத இப்படி சொல்லிட்டா? பின்ன என்னக்கா, அண்ணாச்சி சொல்லத பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஏற்கனவே பொண்ணு பார்க்க போகும்போதே நம்ம ஜாதகம்லாம் எதுவுமே பார்க்கல, இது வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம்னு நம்ம பார்க்கவே இல்லைலக்கா. அண்ணாச்சி சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதானே சந்தேகமா வருது, அதுக்குதான் அப்படி கேட்டேன். அப்படின்னா மலரியா வீட்டுக்கு மருமகளா வர மாட்டாளா? ஏக்கா கவலைப்படாதேக்கா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஏ கமலா, உன் இஷ்டத்துக்கு எதையும் பேசாத. அண்ணாச்சி என்ன சொல்லுதாருன்னு தெளிவா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசு. அண்ணாச்சி என் மகன் ஜாதகத்திலயும் என் மருமக ஜாதகத்திலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அண்ணாச்சி? நான் ஏற்கனவே அன்னைக்கே சொன்னேன், பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடியே ஜாதகத்தை பாப்போம்னு. யாராவது என் பேச்சை கேட்டேனா? ஏ கீதாக்கா கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. கமலாக்கா ஏற்கனவே கவலையில இருக்காவோ, அதுக்கப்புறம் இப்ப நீங்க பேசுறதை கேட்டு கண்ணீரை வடிக்க போறாவோ, கொஞ்சம் அமைதியே இருங்க. நல்லதுக்கு தானே சின்ன பொண்ணு அன்னைக்கு சொன்னேன். இப்ப பாரு அண்ணாச்சி சொன்னதை கேட்டு கமலாக்கா கவலையோட நிக்காவோ. நான் சொன்னதை அன்னைக்கே கேட்டிருந்தாவன்னா அன்னைக்கே ஜாதகத்தை பார்த்து இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணலாமா முடியாதான்னு கேட்டுக்கலாம்ல. ஒன்னும் ஜாதகம் எதுவும் பார்க்கவும் இல்ல, நேற்றுக்கே பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப பாரு கடைசியில எங்க வந்து முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏ கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருங்கக்கா. ஏமா நான் ஒரு வார்த்தை தானமா சொன்னேன், நீங்க என்ன ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்கிய? அண்ணாச்சி என்ன குத்தம் குறையா இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து கரெக்டா சொல்லிருங்க அண்ணாச்சி, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிடுவோம்ல. ஆமா அண்ணாச்சி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க அண்ணாச்சி. என் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே ஒரு நாளும் கிடையாது போல. இம்மா ஜாதக பொறுத்த எல்லாம் நல்லாதாமா இருக்கு, எந்த பரிகாரம் ஒண்ணும் பண்ணாண்டா. அப்புறம் என்னத்துக்கு அண்ணாச்சி நீங்க கல்யாணம் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் அதுவா, என்ன முழுசா சொல்ல விடுங்களாமா? மாப்பிள்ளை பொண்ணு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க கேட்ட மாதிரி அடுத்த வாரமெல்லாம் முகூர்த்த நாள் எதுவும் இல்ல. அடுத்த வாரம் விட்டா அதுக்கப்புறம் ஆடி மாசம்ல, அப்ப ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணில தான் கல்யாணம் பண்ண முடியுமா? அட என்னமா நீங்க, நான் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீங்க கேட்ட மாதிரி அடுத்த வாரமெல்லாம் ஒன்னும் முகூர்த்தம்லாம் ஒன்னும் சரியா இல்ல. ஆனா அண்ணாச்சி ஆனானு இழுக்காதே அண்ணாச்சி, சீக்கிரமா சொல்லி பிடிங்க. மனசெல்லாம் படபடான்னு அடிக்கி. அங்க பாருங்க சுபாஷ் எவ்வளவு சோகமா நிக்கான்னு. அடுத்த வாரம் நல்ல நாள் நல்ல முகூர்த்தம்லாம் இல்ல கமலா, ஆனா இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்கு. அண்ணாச்சி என்ன சொல்லுவீங்க? ஆமாம்மா, நீங்க கேட்ட மாதிரி அடுத்த வார முகூர்த்தத்துக்குலாம் ஒண்ணும் போக வேண்டாம். இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். போங்க அண்ணாச்சி, நீங்க வேற ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் பதட்டமாக்கிட்டீங்களா? ஆனா எங்கம்மா என்ன முழுசா சொல்ல விட்டிய? நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க 9 வார்த்தையை ஒவ்வொரு ஆளா தனித்தனியால பேசிட்டே இருக்கிய. அண்ணாச்சி அப்படின்னா இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அப்படிதானே? ஆமாம்மா, அதைத்தானே சொன்னேன். இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்கு, நல்ல நிறைஞ்ச நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிடுங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. கமலா வீட்டுக்கு மருமா வர போற, மாமியார் ஆக போற, அந்த சந்தோஷத்துல இருக்கா அப்படிதானே? ஆமா அண்ணாச்சி, எங்க வீட்ல குத்து விளக்கு ஏத்ததுக்கு எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறாள்ல, அத நினைச்சு சந்தோஷம் தானே? ஆமாம்மா, 2 ஜாதகமும் நல்ல பொருத்தம் இருக்குமா. இது நீங்க போட்ட முடிச்சு இல்ல, கடவுள் போட்ட முடிச்சு. ஜாதக பொருத்தம் எல்லாம் அமோகமா இருக்குமா. 2 பேரும் வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா நல்ல இடைபிரியா தம்பதிகளா இருப்பாங்கம்மா. அண்ணாச்சி
ஒரு நிமிஷம் எல்லாரையும் கெதியலங்க வச்சுட்டே போங்க. ஏன் சொன்னோம்லாமா, என்ன எங்க எல்லாத்தையும் சொல்ல விட்டிய? ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு. இந்த கமலா ஜாதகம் பத்திரமா வச்சுக்க. சரிங்க அண்ணாச்சி. அப்புறம் ஜாதகம் பார்க்க எவ்வளவு ரூபான்னு சொன்னீங்கன்னா? அட நீ வேறமா, ஜாதகம் பார்க்கறதுக்கு ரூபாயெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணாச்சிக்கு எவ்வளவு பெருந்தன்மை. இவ்வளவு நேரமா இருந்து ஜாதகத்தை பார்த்து நாளெல்லாம் பார்த்து சொன்னதுக்கு ஒத்த ரூபா கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரே. அண்ணாச்சி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி, ரூபாயெல்லாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. அதுக்குள்ள கமலா, நான் வேண்டாம்னு ஒண்ணும் சொல்லல. இப்ப நம்ம சுபாஷ் கல்யாணத்துக்கு நான் வந்தோம்னா மொய் எழுதுவோம்ல, அந்த ஜாதகம் 10 ரூபாய மொய்யா எழுதிக்கிடுங்க. ஆஹா, ஜாதகம் 10 ரூபாய அப்படியே மொய் பணமா எழுதிட்டாரே. நான் கூட அண்ணாச்சி பணத்தை வாங்காம பெருந்தன்மையான ஆளுன்னு நினைச்சேன். சரி கமலா, அப்ப நான் கிளம்புது. என்ன அண்ணாச்சி நீங்க ஒரு கப் காபி கூட குடிக்கல, கிளம்புதேன்னு சொல்றீங்க. இருங்க சாப்பிட்டுட்டு போலாம். ஆமா அண்ணாச்சி, நல்ல முகூர்த்தம் வேற குறிச்சு கொடுத்துருக்கீங்க. நம்ம கல்யாண மாப்பிள்ள சுபாஷ் நமக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி எடுத்து தருவான். வயிறார சாப்பிட்டு தெம்பா கிளம்புங்க. எப்படி சின்ன பண்ணி கமலாக்காவுக்கு இன்னொரு நேரம் ஞாபகப்படுத்தினேன் பாத்தியா? உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டா பாக்கியக்கா. ஆமா சின்ன பண்ணி, அக்கம் பக்கத்து வீட்டு கதைன்னு நம்ம பாடு பேசிட்டு இருந்தாலும் நம்ம காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கணும் பாத்தியா? அண்ணாச்சி இருங்க அண்ணாச்சி, நான் இப்பவுமே போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். அதான் அப்பதே சொன்னோம்ல மக்கா, நார்வேல் வரைக்கும் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு போனோம்னு. இப்பவுமே நேராயிட்டு பத்துக்க. அதான் இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம் தானே. கல்யாணத்தன்னைக்கு வந்து நல்ல கல்யாண சாப்பாடா திருப்தியா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போறேன். சரிங்க அண்ணாச்சி. சரிங்கம்மா, அப்ப எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னா? சரிங்க அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. ஏமா அண்ணாச்சிய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வண்டியில கொண்டு போய் விட்டுட்டு வரேம்மா. சரி மக்கா, நானே சொல்லலாம்னு இருந்த மதுக்க நீயே சொல்லிட்ட. அட வேண்டாமக்கா, நான் நடந்தே போய்கிட்டேன். பஸ் ஸ்டாண்டு இங்க தானே இருக்கு. அட பரவாயில்ல அண்ணாச்சி, வண்டியில நான் கொண்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு வரேன். சரிம்மாக்கா, கிளம்புவோமா? சரி கிளம்புவோம். ஏக்கா, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் 2 நல்ல கல்யாணம். ஆமா கமலா, எங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணாச்சி பதில்ல சொன்னதை பார்த்தா எனக்கே என்ன பயமா இருந்து தெரியுமா? எனக்கு மனசே கேட்கல பத்துக்க, என்ன சங்கடமா இருந்து. என்னடா இது, நேத்திக்கு பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், கடைசி நேரத்துல அண்ணாச்சி ஜாதகத்தை பார்த்துட்டு என்னெல்லாமோ சொல்லுதாரேன்னு ரொம்ப சங்கடமா இருந்து பத்துக்க. ஆனா கடைசி நேரத்துல போட்டாரே பார்க்கணும் ஒரு போட அண்ணாச்சி. இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம், கல்யாணத்தை வச்சுக்கிடலாம்னு. ஆமா கீதா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 நாள்ல என் வீட்டுக்கு என் மருமக வர போறா. ஆமா, மருமக வர போறா, உங்க குடும்ப குத்து விளக்க ஏத்தி வைக்க போறா. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 2 நாள்ல கல்யாணம். கல்யாண பத்திரிகை எப்படி அடிக்க போறிய? அட ஆமா, பத்திரிகை அடிச்சு நம்ம எப்படி கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்க? அட என்ன கமலா, நீ வேற பத்திரிகை எல்லாம் அடிச்சு என்ன ஊரு பூரா கொடுக்க போற? நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாரையும் தானே கூப்பிட போற? ஆமாக்கா, நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிடணும். அப்புறம் தெற்கு தெருல இருக்கப்பட்ட 2-3 வீட்டையும் கூப்பிடணும்க்கா. அவங்களும் பழக்கமானவங்க தானே. ஏக்கா, எங்களுக்கெல்லாம் நீ பத்திரிகையை வச்செல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. நாங்க இப்பமே கல்யாணத்துக்கு ஆஜர் தான். சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளே நம்மா மரகதக்கா, நானும் மாப்பிள்ளை வீட்லயே உள்ளே நம்மா. நானும் மாப்பிள்ளை வீட்லயே உள்ளே நம்மா. என்ன கைதெல்லாம்? ஆமா, நாங்க எல்லாரும் இப்ப மாப்பிள்ளை வீட்ல இருக்கோம், அதான் ஆஜராயிட்டோம்னு சொன்னோம்ல. ஏக்கா, நாங்க இன்னைக்கே ஆஜரு. எங்க மாமியார்மார்கள்லாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்கக்கா. அதனால எங்களை எல்லாம் நீ கூப்பிடணும்னு அவசியமே இல்ல. மீதி இருக்கப்பட்ட 2-3 வீட்டுக்கு போய் நேர்ல போய் சொல்லிட்டு வந்துரு, அவ்வளவுதானே? ஆமா கமலா, இன்னும் 2-3 வீடு தானே இருக்கு. நீயும் உன் மாப்பிள்ளையும் நேர்ல போய் எல்லாரையும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துரு, அவ்வளவுதானே? அப்படி சொல்லுதேலாக்கா? ஆமாக்கா, அவங்களுக்கு மட்டும் நீங்க நேர்ல போய் சொல்லிட்டு வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு, அப்ப நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிருந்தேன். சரிக்கா, பாய் எடுத்து விரிச்சு போடுங்க, நாங்க 3 பேரும் வரிசையா உட்காருதோம். சுபாஷ் வேற அண்ணாச்சியை பஸ் ஸ்டாண்ட்ல போய் உடனே போயிருக்கான். அப்படியே போன் பண்ணி சொல்லிருங்க, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் புரோட்டா, சால்னா, குருமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிருங்கக்கா. கீதாக்கா, கல்யாண நாள் வச்சாச்சு, அப்புறம் எப்படிக்கா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியும்? ஏன் நீ வேற, அது மாப்பிள்ளைக்கு அம்மையும் அப்பாவும் தான் சிக்கன் மட்டன் எல்லாம் திங்க கூடாது, நம்ம எல்லாம் திங்கலாம். அட என்ன கீதா, சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுதா? நான் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிட்டது, எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதேக்கா. நான் மாப்பிள்ளை வீட்டுல உள்ளேன்னு ஆஜர்லாம் சொன்னேன்ல, அப்புறம் என்ன, நம்ம இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் 2 நாள் கமலாக்கா வீட்டுல தான் நமக்கு சாப்பாடு. என்ன கமலாக்கா, நான் சொன்னது சரிதானே? ஆமா கீதா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். அப்புறம் என்ன, போனை எடுங்க, 3 சிக்கன் பிரியாணி, அப்புறம் புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம்னு எல்லாத்தையும் ஆர்டர் சொல்லுங்கக்கா சுபாஷ் கிட்ட. என்னது, புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதமா? ஆமாக்கா, எங்க 3 பேருக்கும் சிக்கன் பிரியாணி, அப்புறம் மாப்பிள்ளையோட தாய் தந்தைக்கு புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், சரிதானே? ஏக்கா, நல்ல விவரமா பேசுதியக்கா. பின்ன விவரமா பேசினாதானே இந்த உலகத்துல நல்லபடியா வாழ முடியும். அது சரிதான்.